டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். அல்சர் அல்சர் அப்படின்னா பொதுவா ஏதாவது ஒரு புண்ணு நம்ம உடம்புல இருக்குன்னா அதை நம்ம சொல்றோம். வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய அல்சர். இது பொதுவாக இந்த பெப்டிக் அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும். செகண்ட் டைப் வந்து டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்றோம். இது தாண்டி பார்த்தோம்னா இன்டெஸ்டைன் ஃபுல்லாவே நிறைய பேருக்கு அந்த குடல் பகுதி முழுவதுமே அல்சர் வந்து சின்ன சின்னதா புண்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இது இருக்கும்போது தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா, குடல் பகுதியில அங்கங்க சின்ன சின்ன புண்கள் ஏற்பட்டு, அது நமக்கு இன்ஃப்ளமேஷனா மாறி டைஜஷனே நடக்காம சாப்பிட்ட உடனே உணவு வந்து வெளியேற்றப்படுது. வெளியில வந்து தள்ளப்படுது. இந்த மாதிரி ஏற்படும் போது தான் நம்ம இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றோம். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் ஒருத்தருக்கு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா சின்னதா ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, அவங்களோட மொத்தமா அன்றைய நாள் முழுவதும் ரொட்டீனா செய்யக்கூடிய வேலையிலிருந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அடிக்கடி வந்து ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, டென்ஷன் ஆகி கத்துறது, மூட் ஸ்விங் ஆகிறது, யூரின் மோஷன் வந்து ஃப்ரீயா போக முடியல. சில நேரம் வந்து மோஷன் போகும்பொழுது மலம் கருத்து போதல், அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் வந்து நமக்கு ஸ்டூல்ஸ்ல வந்து போகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம வயிற்று பகுதியில புண்கள் இருக்கும் பொழுது வயிற்று புண்களை குணமாக்குவதற்கு உணவே மருந்து அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வயிற்று புண்ணு இல்ல நெஞ்செரிச்சல், சிலருக்கு வயிற்றுப்புண் தொடர்ந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு வாய்ப்பகுதியிலும் புண்கள் வரும். மவுத் அல்சர். ஸோ வாய்ப்பகுதியிலும் புண்கள் நிறைய பேருக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வயிற்றுப்பகுதியில அல்சர் இருக்குன்னா, அதை குணமாக்குவதற்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நான் சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. இதனோடு சேர்ந்து நான் சொல்ற இந்த சித்த மருந்துகளும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நாட்பட்ட அல்சர் இருக்குன்னா, அந்த உணவு முறையில நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது காரம், புளிப்பு, அதிகமான உப்பு, எண்ணெய் சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். டோட்டலா நம்ம நான்வெஜ் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம உணவு முறையே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கும்னா, காரம் இல்லாம அரை உப்பு சேர்த்த உணவு தான் சாப்பிடும்போது நிச்சயமாக வயிற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். ஏன் வந்து இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது வந்து பெர்ஃபரேஷன் உள்ள வந்து துளைகள் விட்டுடுச்சுனாவோ, இல்ல இது வந்து செல்கள் வளர்ந்து வளர்ந்து கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே இந்த கேன்சர் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த அல்சர் பிரச்சனையை நம்ம குணமாக்கணும். இதுல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த புண் வந்தாலுமே அவ்வளவு சீக்கிரத்துல அது வந்து கியூர் ஆகாது. இதுவே வந்து பார்த்தோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி வயிற்றுப்பகுதியில புண்கள் வர்றது, ஸோ அதிகமான ஏப்பம், கொஞ்சமா உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கிறது, இதனாலேயே பிளட் சுகர் லெவல் ஏற்ற இறக்கமாக காட்டுறது, திடீர்னு லோ சுகர் ஆயிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே நமக்கு ஏற்படுறது. அப்போ வயிற்றுப்புண் இருந்துச்சுன்னா இந்த ரெமெடியை, இந்த மருத்துவத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு நம்ம என்ன தேவைன்னா வெந்தயக்கீரை தேவை. அந்த வெந்தயக்கீரையை நம்ம எப்படி ஒரு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துக்கோங்க. இதை எப்படின்னா லேசா தண்ணீர்ல வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த வேர் பகுதி மட்டும் லைட்டா கட் பண்ணிட்டு மீதி மொத்த கீரையும் சின்ன 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 பீசஸா கட் பண்ணி தண்ணீர்ல போட்டணும். தண்ணீர் எவ்வளவு வேணும்னா கொஞ்சமா அந்த கீரை வந்து முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். ஒரு ஒரு 1லிருந்து 2 நிமிடம் அதை வந்து வேக வைத்தாலே போதும். ஸோ வேக வைத்து எடுத்த கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்குள்ள அதை எடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா நெய் கொஞ்சம் விடணும். அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து அந்த கீரையில போட்டு நல்லா கடைஞ்சிடணும். ஸோ நெய், சீரகத்தூள் சேர்த்து வெந்தயக்கீரையை நல்லா கடைஞ்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துடணும். இதை தினமும் காலையில நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். காலையில எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வெந்தயக்கீரை, நெய், சீரகம் இது மூன்றும் சேர்ந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சதை சாப்பிடலாம். இந்த மாதிரி தினமும் காலையில நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 7 நாட்களுக்குள்ளேயே வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் குணமாகுறது நல்லாவே தெரியும். ஆனா நான் சொன்ன மாதிரி டயட் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதனோட நம்ம சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது வேற என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஏலாதி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இந்த ஏலாதி சூரணத்தோட பெனிஃபிட்ஸ் நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். இதில் இப்பயும் சொல்றேன். ஏலாதி சூரணம் அப்படின்னு சொல்றது ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நிறைய மூலிகைகள் சேர்த்து அதை நம்ம மெடிசன்ஸா எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது
நம்ம உடல்லையும் சரி, குடல் பகுதியிலும் இருக்கக்கூடிய புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறுறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இந்த ஏலாதி சூரணமும் பால்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது குடல் பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, அல்சர் குணமாவதற்கு நான் சொன்ன உணவு முறையோட இரவு நேரத்தில் உறக்கம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ரொம்ப நாளா ஏதாவது நீங்க வந்து மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்கின் ரிலேட்டடா, இல்ல ஆர்த்தோ ரிலேட்டடா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா, அதற்கேற்ற மருந்துகள் எடுத்தாலும் நமக்கு அல்சர் பிரச்சனை அதிகமாக வர்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த 2 குறிப்பே போதுமானது. இத தாண்டி உணவில் பட்டர், வெண்ணெய், நெய் இது எல்லாமே அப்பப்போ நம்ம சேர்க்கும் பொழுது சீக்கிரமாக நமக்கு குடல் பகுதியிலும் சரி, வாய் பகுதியிலும் சரி இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். இப்ப இந்த பதிவு அல்சர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்க நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த